நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாலதி, நீங்க தனியா என்ன பண்ணிட்டு இருக்க? எப்பத்துல இந்த புக்ஸ் எல்லாம் படிக்க ஆரம்பிச்ச? இல்லக்கா, அது நான் தாத்தாவை தேடிட்டு இருந்தேன். இன்னைக்கு அசோக்கோட பர்த்டே இல்லையா, அதனால தாத்தாவோட ஃப்ரெண்ட்ஸ் யாரையாவது கூப்பிட்டுருக்காரான்னு கேட்க. அப்படியா? அசோக்கோட பர்த்டேக்கு தாத்தா அவரோட ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட வரா என்ன? மாலதி, நீ எப்படி மழைப்பற? அசோக்கோட பர்த்டேக்கு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் தானே வருவாங்க, தாத்தாவோட ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வருவாங்க? நீ இப்போ உண்மையை சொல்லு, இங்க தனியா உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன தனியா நான் ஏன் உட்காந்துருக்கணும்? அப்படிலாம் எதுவும் இல்லை. இங்க பாரு மாலதி, நான் உன்னோட அக்கா. என்கிட்டயே ஆக்ட் பண்ண முயற்சி பண்ணாத. நீ விஷுவை பத்தி தான் இப்ப ரொம்ப கவலைப்படுற, எனக்கு நல்லா தெரியும். கடந்த சில நாட்கள்ல அவனோட ஆக்டிவிட்டீஸ், அவன் நடக்கிற விதம் எல்லாமே மாறிதான் இருக்கு. எப்ப அந்த சிங்கிங் கான்ட்ராக்ட் அவன் கையை விட்டு போச்சோ, அப்பத்துல இருந்து அவன் எல்லாத்தையும் இழந்த மாதிரி இருக்கான். அவன் கிட்ட போய் இதை பத்தி எல்லாம் பேசணும்னு தோணுது. ஆனா எனக்கு அக்கா வேண்டாம் ப்ளீஸ். விஸ்வா கிட்ட எதுவும் பேசாத. விஸ்வா ரொம்ப பேட் மூட்ல இருக்கான், தொட்டதுக்கெல்லாம் கோவப்படுறான். அப்புறம் இப்படி இருக்கும்போது நீங்க பண்ற அட்வைஸ் அவன் எப்படி எடுத்துப்பான்னு எனக்கு தெரியல. அப்புறம் கோவத்துல அவன் ஒன்ன ஏதாவது பேசிட்டானா எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். நீ கொஞ்சம் பொறுமையா இருக்கா. விஸ்வா கிட்ட நானே பேசி புரிய வைக்கிறேன். எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும், அவன் புரிஞ்சுப்பான். எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு மாலதி. கூடிய சீக்கிரமே விஸ்வா அவனோட வாழ்க்கையில சாதிக்க போறான். அட, விஸ்வா இவ்ளோ சீக்கிரம் கேக் வாங்கிட்டு வந்துட்டியா? வெரி ஃபாஸ்ட் சர்வீசர். அம்மா, நீ ஹெலிகாப்டர்ல போயிட்டு வந்தியா இல்ல ஸ்பைடர்மேன் மாதிரி பில்டிங்கா தாவி குதிச்சியா? எல்லாரும் உன்னை பார்த்து ஆச்சரியப்பட்டிருப்பாங்க விஸ்வா. அதோ பாருங்க ஸ்பைடர்மேன் விஸ்வா. விஸ்வா, நீ ரெஸ்ட் எடு. நான் உனக்கு போய் காஃபி கொண்டு வரேன். வேணாம், அதுக்கு எந்த அவசியமும் இல்லை. அது மட்டும் இல்லாம உனக்கு ஏதாவது வேலை இருந்தா சொல்லு, நான் செய்யறேன், கவலைப்படாத. 24 hours நான் சும்மா தானே இருக்கேன். ஸோ முதல்ல நீ சாப்பிடு. எப்பவுமே அசோக் சந்தோஷமா இருக்கணும். ஹாப்பி பர்த்டே அசோக். விஸ்வா, என்னாச்சு? நீ எதுக்காக இங்க தனியா நின்னுட்டு இருக்க? அங்க வர வேண்டியதுதானே? இங்க பாரு, இந்த சந்தோஷமான நேரத்துல நீ ஒரு நல்ல பாட்டு பாடணும். என்ன? கம் ஆன், லெட்ஸ் ஹேவ் a song. இல்லத்த, எனக்கு இப்போ மூட் இல்லத்த. அட, மூட் இல்லனா என்ன அர்த்தம்? பாடு. விஸ்வா அண்ணா, இன்னைக்கு என்னோட பர்த்டே. அண்ணா, நீங்க மூட் இல்லன்னு சொல்றீங்க. என்னோட ஹாப்பி பர்த்டேவை நீங்க சேட் பர்த்டேவா ஏன் கன்வெர்ட் பண்றீங்க? ப்ளீஸ், நீங்க ஒரு பாட்டாவது பாடியே தான் ஆகணும். அசோக் ப்ளீஸ், இன்னைக்கு மூட் இல்லம்மா. ப்ளீஸ். கம் ஆன் விஸ்வா, ப்ளீஸ். கம் ஆன்.
ஓகே, ஸ்பெஷலி ஃபார் யூ ஆன் யுவர் பர்த்டே. చకరక చీచాచో చకలోరం గండో వండో లకరకటం అక్కో టక్కో ఇడిగిడి గిడిగో ఇడిపాయ్ విడిపాయ్ చికి చకచో గిలిగిలి మల్ సులుసులు మల్ మకనక హుకుబుకురే టుకుబుకురే చకలక బిక్కో చిక్కో సిలి సిలి సిలిగో బగడదుం జగడదుం చికి చకచో. பாரு பாரு மாயவனத்தினை சொக்கா போட்டு சொக்கு மரத்தினை. பாரு பாரு மாயவனத்தினை சொக்கா போட்டு சொக்கு மரத்தினை. மேகம் கொட்டும் அந்த வானிலே யாரு அங்கே பைப்ப மூடலே. ஓ அங்கங்கே ஆயிரம் பார்வை தேடலில் அப்படியே இருக்கும். யோசி மாத்தி யோசி மனசை திறந்து வாசி ரெக்கை கட்டி பேசி சிறு 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 நவீன உலகினிலே. சாப்பா தரே கரே கம பசா பம் 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 பாடு அர பம் சிக்காடு அர மஜாவாடு பம் பம் பாடு மஜாவா ஆடு பம் பம் பாடு மஜாவத்தான் ஆடிடு. பம் பம் பாடு மஜாவா ஆடு பம் பம் பாடு மஜாவத்தான் ஆடிடு. எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ, ஐ எம் தினேஷ் குமார். விஸ்வா. ஹலோ, என் பொண்ணு பிரீத்தி அசோக்கோட ஃப்ரெண்டு. அவன் கூப்பிட்டு தான் நானே இந்த பார்ட்டிக்கு வந்திருக்கேன். நீங்க ரொம்ப நல்லா பாடுறீங்க. உங்க வாய்ஸ் ரொம்ப பிரமாதமா இருக்கு. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அமேசிங்கிற ஒரு மியூசிக் கம்பெனி நான் வச்சிருக்கேன். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் அந்த கம்பெனியோட 50% பார்ட்னர். அது மட்டும் இல்லாம எங்க மியூசிக் கம்பெனி ஒரு புதுசா ஒரு ஆல்பத்தை லான்ச் பண்ண போகுது. அதுக்காக நாங்க ஒரு புது வாய்ஸை தேடிட்டு இருக்கோம். ஸோ இது என்னோட கார்டு. நாளைக்கு நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா என் ஆபீஸ் வந்து என்ன நீங்க பாருங்க. அப்புறம் நீங்க ஆடிஷன் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க நேர்ல வந்து அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணா போதும். நான் நாளைக்கு உங்களுக்காக 12 மணிக்கு ஆபீஸ்ல காத்துட்டு இருப்பேன். அக்கா, விஸ்வாக்கு பிரேக் கிடைச்சிருச்சு மாமா. விஸ்வாக்கு பிரேக் கிடைச்சிருச்சு மாமா. ஆண்டி ஆண்டி, விஸ்வாக்கு பிரேக் கிடைச்சிருச்சு. பெரியம்மா, தாத்தா, விஸ்வாக்கு பிரேக் கிடைச்சிருச்சு. ஆண்டி. வாழ்த்துக்கள் விஸ்வா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தேங்க்யூ மிஸ்டர் தினேஷ் குமார். ஆமா, கண்டிப்பா உங்களோட இந்த உதவியை நான் கண்டிப்பா வாழ்க்கை பூரா மறக்க மாட்டேன். விஸ்வாவும் இந்த மாதிரி பிரேக்கை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தான். உண்மையாவே என் தம்பிக்கு திறமை இல்லைன்னா நான் உனக்கு சிபாரிசே பண்ணிருக்க மாட்டேன் சார். கூடிய சீக்கிரத்தில் நான் சொன்னதெல்லாம் நடக்கும். சரிங்க சார். தேங்க்யூ ஸோ மச். என்ன விஷயம் ஜீவிதா, நீ பார்க்கறதுக்கு ரொம்ப டல்லா இருக்க? வினய். அக்கா, மாமா, சரி வாங்க, விஸ்வா உங்க 2 பேரையும் கூப்பிடுறான். ஆம், போலாம். அவனோட புது சாங்கோட காம்போசிஷனுக்காக. ஓ,
அட அக்கா வாக்கா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? விஸ்வாக்கு அவனோட புது கான்ட்ராக்ட் கிடைச்ச விஷயம் தெரிஞ்சதுல இருந்து அவனுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சியே கிடைச்சிருச்சு. அவன் எவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கா. நீங்களே கொஞ்சம் வெளியில வந்து பாருங்க ப்ளீஸ். மாமா வந்து பாருங்க. நீ வாக்கா வாக்கா. மாமா வந்துருங்க. எப்படி இருக்கு என்னோட புது காம்போசிஷன்? மைண்ட் ப்ளோயிங். சத்தியமா சொல்றேன்டா, இந்த மியூசிக் ரொம்ப நல்லா இருக்கு. அன்னி ஒரு விஷயம், மாலதி அண்ணனும் என்னோட பெரிய ஃபேன். நான் எது வாசிச்சாலும் அவங்களுக்கு நல்லா தான் இருக்கும். அடே சோ நீங்க சொல்லுங்க, ஒரு நல்ல டீச்சரா, ஒரு நல்ல ஃப்ரெண்டா என்னோட மியூசிக் எப்படி இருந்தது? உண்மையை சொல்லட்டுமா விஸ்வா? ம், எனக்கு உன்னோட இந்த டியூன் ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்ஸ். நீ இன்னும் ஸ்டாரே ஆகல, அதுக்குள்ள உன் ஸ்டார்டிங் ரொம்ப பெருசா இருக்கு. அதோட நாங்க பிளைண்ட் சப்போர்ட்டர்ஸ். நீ என்ன பாடினாலும் நாங்க அதை நல்லா இருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். ஆனா பாரு விஸ்வா, நான் உன்னோட கிரிட்டிக் மாதிரி. உன்னோட காம்போசிஷன் எப்படி இருந்துச்சுன்னு நான் சொல்ல விரும்புறேன். சொல்லு. சும்மா கூலா இருக்கு, அவ்வளவுதான். விறுவிறுப்பாலாம் ஒண்ணும் இல்ல. கூலாவா? அப்படியா? அப்படின்னா எனக்கு பிடிக்கல, அவ்வளவுதான். அப்புறம் நீ இவ்ளோ கூலான காம்போசிஷனை கொடுத்தா பப்ளிக்கும் ரொம்ப கூல் ஆயிடுவாங்க விஸ்வா. ஆனா இப்பதான் நீ சொன்ன என்னோட பாட்டு பிடிச்சிருந்ததுன்னு, ரைட்? இப்போ உனக்கு என்னாச்சு? இரு பொண்ணு, பொண்ணு நான் சும்மா விட மாட்டேன். வேணாடா டேய். மாலதி. அப்புறம் வினய், ம். இதெல்லாம் உங்களோட பிளான் தானே? என்ன பிளான்? மியூசிக் கம்பெனி ஓனர் இந்த பார்ட்டிக்கு வந்தது, அவரோட விசிட்டிங் கார்டு கொடுத்தது, விஸ்வாவை அவரோட ஆபீஸ்க்கு கான்ட்ராக்ட் சைன் பண்ண வர சொன்னது. ஜீவிதா, வினய் அண்ணா, என் ரூம் ஃபுல்லா பர்த்டே கிஃப்டா குவிஞ்சு கிடக்குது. அதை திறந்து பார்க்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்களேன். ஓ எஸ், தாராளமா போலாமே. வா வா, நான் திறந்து காட்டுறேன். வா வா. இப்ப நீ எங்க போவ? நீ என்ன சொன்ன? நான் சரியா பண்ணலனா? ஒரு தடவை இல்ல, 1000 தடவை சொல்வேன். நீ வந்து மியூசிக் கம்போசர் இல்ல, நீ மியூசிக் டீகம்போசர். நான் டீகம்போசரா? ஒண்ணு பாத்தியா விஸ்வா, நான் உன்னை கீழே விழ வச்சிட்டேன். நீ ஒண்ணும் விழ வைக்கல, நானா தான் விழுந்தேன். என்ன புரிஞ்சதா? ஒன்னு சொல்றேன் மாலதி, இந்த நாளுக்காக தான் இவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தேன். இந்த நொடிக்காக தான் எவ்வளவு நாள் ஏங்கி காத்துட்டு இருந்தேன். ஆபீஸா என்ன ஆடிஷன்ஸ்க்கெல்லாம் பலன் கிடைச்சிருச்சு. ஒரு பிக் பிரேக் எனக்கு கிடைச்சிருச்சு மாலதி. அப்புறம் தலையெழுத்த பாரு, கிடைச்ச பிரேக்கும் எங்க கிடைச்சிருக்கு பாத்தியா? என் வீட்லயே கிடைச்சிருக்கு. தேங்க்யூ மிஸ்டர் தினேஷ். அவர் என்னோட திறமையை பார்த்து எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அவர் கம்பெனிக்காக பாடுறது, அவருக்காக ரெக்கார்ட் பண்றது என்னோட லைஃப்ல பெரிய பிரேக். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் ஒண்ணு சொல்லட்டுமா விஸ்வா? இந்த ஆல்பம் ரிலீஸ் ஆன உடனே அப்புறம் நீ ரொம்ப பிஸி ஆயிடுவ. உனக்கு ஆல்ரெடி சோ சர்ஜ் ஆஃப் இந்தியால நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. ஆனா இதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர் ஆயிடுவாங்க. ஏர்போர்ட், ஷாப்பிங் மால்ஸ், தியேட்டர்ஸ், இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் மக்கள் உன்னை பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருப்பாங்க. அங்க பாருங்க, ராக் ஸ்டார் விஸ்வா வதேரா இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஸ்பெஷலா பொண்ணுங்களுக்கு என்னோட பாட்டு கேட்டு அப்படியே பைத்தியம் ஆயிடுவாங்க. நான் ஸ்டார் ஆனதும் என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது. என்ன ரோட்ல பார்த்தா கட்டி பிடிச்சு முத்தம் கொடுப்பாங்க. இல்ல, கட் 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 கட், அந்த மாதிரி எதுவும் ஆகாது. எல்லாரையும் அடிச்சு விரட்டிடுவான், அவ்வளவுதான். ஏன் நீ என்னோட ஃபேவரட் ஃபேன்ஸ் அடிப்பியா? ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, உன்கிட்ட யாராவது வந்தாங்களா அவங்கள அப்படியே அடி அடின்னு அடிச்சு ஓட விட்டுருவேன். ஏன்னா நீ என்னோட ஹஸ்பண்ட். என்ன தவிர உன்கிட்ட யாரும் நெருங்க முடியாது, புரியுதா? டோன்ட் வரி, என்கிட்ட எந்த பொண்ணும் நெருங்கவே முடியாது. ஏன்னா நீ தான் எப்போதுமே கூட இருப்பியே, எங்க போனாலும் விட மாட்டேன். சரி இத சொல்லு, என்னோட ஃபர்ஸ்ட் ஃபேன் கிட்ட இருந்து நீ என்ன கிஃப்ட் எதிர்பார்க்கற? கிஃப்டா? யோசிக்கிறேன். யோசி. நான் ரொம்ப பெரிய கிஃப்டா கேட்கணும்னு ஆசைப்படுறேன் விஸ்வா. குட். நான் ஒரு பிளான் பண்ணிருக்கேன். என்னோட முதல் சேலரியில வீட்ல இருக்க எல்லாருக்கும் ஏதாவது ஒரு gift கொடுக்கணும்.
என் முதல் சம்பளத்துல தாத்தாவுக்கு ஒரு நல்ல கார் வாங்கி கொடுக்க போறேன். ஏன்னா அவரோட வண்டி ரொம்ப பழசாயிடுச்சு. அதுக்கப்புறம் அம்மாவுக்கு, அத்தைக்கு, எல்லாருக்குமே கொடுப்பேன். இனிமே நான் gift வாங்குறதா இல்ல, gift கொடுக்க போறேன். வேணா பாரு மாலதி, நான் எல்லா ஊருக்கும் போவேன், வேர்ல்ட் டூர் போவேன், நிறைய காசு சம்பாதிப்பேன், நிறைய சாதிப்பேன். என் எல்லா பயணத்திலையும் நீ கூடவே இருப்ப. தேங்க்ஸ் லாட் மாலதி. நீ என்னைக்கு என் கூடவே இருந்திருக்க, எனக்கு நம்பிக்கை கொடுத்துருக்க. ஒருவேளை நீ இல்லைன்னா என்னோட சக்சஸ் முழுமையடைஞ்சிருக்காது. நீ என்ன பண்ணாலும் நான் உன் கூட இருப்பேன். அதுவும் சரிதான். விஸ்வா மாலதி இல்லாம இருக்கவே முடியாதே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். குட் மார்னிங். குட் மார்னிங்ண்ணா. இந்த காஃபி தேங்க்யூ. நல்லா சூடாவே சாப்பிடு, அப்பதான் குரலுக்கு நல்லது. ஏற்பாடுகள்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஆமாண்ணா, எல்லா ஏற்பாடும் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் தான் என்னன்னு பார்க்கணும். இதுக்கப்புறம் எல்லாம் நல்லபடியா நடக்கும். எது எப்படியோ இன்னைக்கு நீ கான்ட்ராக்ட்ல சைன் பண்ண போகணும். உனக்கு தெரியுமாடா, இன்னைக்கு இது உனக்கு ரொம்ப முக்கியமான நாள். எங்க எல்லாருக்கும் தான். என்ன பார்த்துட்டு இருக்க? காஃபி ஆறப்போகுது. நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, வெற்றி உன்னை நெருங்கிக்கிட்டு இருக்கு. இது வெறும் ஆரம்பம் தான். இப்போதைக்கு இந்த கான்ட்ராக்ட், அப்புறம் என்ன வேணாலும் நடக்கலாம். ஏண்டா ஏண்டா வாங்கி வைக்கிற? தேங்க்ஸ்ண்ணா. என்னைக்குமே நீங்க என் கூட இருந்திருக்கீங்க. எல்லா நேரத்துலையும், எல்லா மொமெண்ட்லையும் என் எனர்ஜியை அதிகப்படுத்திருக்கீங்க. எதுலையும் என்னை கைவிடலை. ப்ளீஸ் எப்பவும் இப்படியே இருங்க. ஒருவேளை நீங்க இல்லைன்னா எனக்கு இந்த வெற்றி நிச்சயம் கிடைச்சிருக்காது. நீ எதுக்கும் கவலைப்படாதடா. நாங்கெல்லாம் எப்பவும் கூட தான் இருப்போம். உனக்கு எப்பப்பெல்லாம் கஷ்டம் வருதோ அப்பெல்லாம் நாங்க உன்னை தாங்கி நிற்போம். கடைசி வரைக்கும் உன் கூடவே இருப்போம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. வினய், நான் உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? ஜீவிதா, நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன். ஆஃபீஸ்ல ஒரு சின்ன கேஸ் விஷயமா பார்த்துட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம் ஜீவிதா. நீ இப்போ என்கிட்ட என்ன கேள்வி கேட்க வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும். அந்த கேள்விக்கான பதில் என்னன்னா ஆமா தான். ஏன்னா என் தம்பிக்காக நான் தான் இந்த எல்லா வேலையும் செஞ்சேன். ஆனா ஏன் வினய்? உங்களுக்கு தான் நல்லா தெரியும்ல விஸ்வா இப்ப எந்த நிலையில இருக்கான்னு. யார்கிட்ட ஃபேவர் வாங்குறது அவனுக்கு பிடிக்காது. அது இல்லாம நீங்க இந்த மாதிரி பண்ணீங்க. ஆனா ஜீவிதா, இந்த சூழ்நிலையில இருந்து விஸ்வாவை வெளியே கூட்டு வர வேற வழி இல்ல. ஒரு அண்ணனா இருந்து நான் இதை கூடவா செய்யக்கூடாது? ஆனா விஸ்வாக்கு இதை பத்தி தெரிஞ்சா அதுக்கப்புறம் என்ன ஆகும் வினய்? ஒருவேளை அவனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா அவனோட டேலண்டால இல்ல, அவனோட அண்ணனோட ரெக்கமெண்டேஷனால தான் அவனுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சதுன்னு அப்பா அவனோட சுய கௌரவம் பாதிக்கப்படாதா? என்ன சொல்ற ஜீவிதா? அப்படி நான் என்ன தப்பு பண்ணேன்? அந்த பப்ளிஷர் கிட்ட நான் என்ன தெரியுமா சொன்னேன்? என் தம்பியோட குரலை ஒரே ஒரு வாட்டி நீங்க வந்து கேளுங்க. அது என்னமோ உண்மைதான். நான் கூப்பிட்டதுனால தான் அவங்க எல்லாரும் நம்ம வீட்டு பார்ட்டிக்கு வந்தாங்க. ஆனா அவங்க இங்க வந்து விஸ்வாவோட வாய்ஸ் கேட்ட பிறகு அவங்களுக்கு பிடிச்சிருச்சு. அதான் ஆபீஸ்க்கு வர சொன்னாங்க. இப்ப நீயே சொல்லு, இதுல ஏன் தப்பு என்ன இருக்கு? தயவு செஞ்சு நான் சொல்றது கேளு. நீ தேவையில்லாம போட்டு உன்னை குழப்பிக்காத. என்ன பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது. இன்ஃபேக்ட் இந்த பிரேக் இதுக்கு முன்னாடியே அவனுக்கு கிடைச்சிருக்கணும். எனிவேஸ் எனக்கு
கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போகணும். ஏன் வேணி நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? இன்னைக்கு விஸ்வாக்கு இந்த விஷயம் மட்டும் தெரிய வருதோ, அப்ப நிச்சயமா விஸ்வா உங்க மேல கோவப்படுவான். அவனோட சுய மரியாதை நிச்சயமா பாதிக்கப்படும்.